நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் உங்க மத்தியில இங்கே ஞாபகப்படுத்தி விடுறேன். 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரா புகழப்படுகிறவனே உத்தமன். வசனம் சொல்லப்படுது. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் மத்தியில தன்னை பற்றியே புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், நான் தான் கட்டடத்தை கட்டி கொடுத்தேன், நான் தான் வீட்டை கட்டி கொடுத்தேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்தேன், நான் தான் அந்த ஆத்மாக்களை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன், நான் வாயில் வந்தது போல இருக்கும். தன்னை புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. நான் தான் அந்த வேலையை பார்த்தேன், நான் தான் பாய்பட்டேன், நான் தான் பெருக்கினேன், இன்னும் தன்னை புகழ்ந்துட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன், இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தன்னை புகழக்கூடாது. தன்னை புகழ்றவங்க புகழ்றதுனால அவங்க உத்தமன் அல்ல, கர்த்தரா புகழப்படணும். நம்ம பார்க்குற வேத வசனத்துல நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோசையை பற்றி ஆண்டவர் புகழ்றாரு. என் வீட்டுல இருக்கும் உத்தமன் சொல்லி புகழ்றாரு. தாவீதை குறித்து புகழ்றாரு, ஈசாவை குறித்து புகழ்றாரு, ஆபிரகாமை குறித்து புகழ்றாரு. இப்படி பரிசுத்தவங்களை பற்றி சிலரை என்ன செய்யறாரு, ஆண்டவரே புகழ்றாரு, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. இதுல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரா புகழப்படணும். இப்படி ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காக ஆண்டவர் நமக்காக கொடுக்கிற சாட்சிக்காக நம்ம காத்திருக்கணும். இயேசுவே சொல்லியிருக்காரு, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அந்த சாட்சி உண்மையா இருக்காதுன்னு நீங்க நினைப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கணும். இப்படிலாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய பேர் தன்னை புகழணும். அதே போல பாச நம்மளை புகழ்ந்து பேச மாட்டாரா, மேடையில லாருக்கு மேல நம்மளை பற்றி 2 வார்த்தை சொல்ல மாட்டாரா, நான் இந்த வேலையை பார்த்தனே, இந்த காணிக்கையை கொடுத்தனே, இந்த இப்படிலாம் நான் செய்தி விட்டு வந்தேனே, பாசி எப்ப பார்த்தாலும் என் மேடையில பார்த்து திட்டுறாரு, என்னை புகழவே மாட்டேங்கிறாரு, ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. இது நிறைய பேருக்கு எதிர்பார்க்கும். வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய புகழ்ச்சி எங்கேயோ அங்கே நீதிபதி 27:1 சொல்லப்பட்டிருக்குது, சோதனை வரும். உங்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டா சோதனை உங்களை காத்திருக்கிறது அர்த்தம். அதனால அருமையானவர்களே, நீங்க என்னைக்குமே புகழ நீங்க நாடாதீங்க. தாழ்மையா கர்த்தருக்குள்ள ஆண்டவர் என்ன புகழ காணும். நான் செய்யற வேலையில செய்யற எதை செய்தாலும் சரி, ஆண்டவருக்காக செய்யும்போது அவரையில பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை என்ன புகழட்டும் சொல்லி நீங்க காத்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை புகழ்ந்து ஆண்டவர் உயர்த்தி உங்களை காட்டுவாரு. அதே போல நீதிபதி 25:27 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 27 தேனை மிகுதியா உண்பது நல்லதல்ல, தன் புகழை நாடுவது புகழ் அல்ல. தான் புகழ தன்னை புகழ்ந்து நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னேன், தன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது புகழ்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கணும், உங்களை தூக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிலாம் தேடினா சோதனை தான் கண்டிப்பா வரும். அதனால அருமையானவர்களை, நீங்க புகழ்ச்சியை நீங்க நினைக்காதபடி ஆண்டவர் உங்களை புகழ வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தவங்களை எல்லாம் புகழ்ந்து பேசின போல நானும் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். என் தேசத்துல இருக்கிற இடத்துல தெருவுல ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்ன புகழ வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை புகழ்வாரு, உங்களை உயர்த்துவாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதனால உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட உங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தோத்திரப்பா. அறியாமலே தெரியாமலே சில வேளையில் ஆண்டவரே அப்பா தன்னுடைய புகழ்ச்சியை தேடி இருப்பார்கள்னா ஆண்டவரே நீங்க தயவாய் மன்னிச்சு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தோத்திரம் உங்களுடைய புகழ்ச்சிக்காக காத்திருக்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாள் கூட அப்பா திருமண நாளை சந்திக்கிற ஆண்டவரை குடும்பத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். தெய்வமே, இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா குழந்தைகளையும் பெரியவர்களையும் வாலிபர்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கப்பா. ஆண்டவரே, பலவிதத்துல வியாதியில படுத்திருக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுங்க. மருத்துவமனைகளை கொட்டைகளை படுத்திருக்கிறவர்கள் நல்ல சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, மருத்துவர்களால கைவிடப்பட்டவர்களா வீட்டுல படுக்கையில இருக்கிறவர்களுக்கு சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஆண்டவரே, எல்லாரும் சாட்சிகளா நடத்துங்கய்யா. எல்லாருக்கும் இந்த வருஷம் நாடும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.